நேரம் ஆக ஆக அங்கிருந்து வருகின்ற கரூரிலிருந்து வருகின்ற தகவல்கள் அடுத்தடுத்து அதிர்ச்சியை கொடுப்பதாகவே இருக்கின்றன. 30க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் 10 பேர் உயிரிழந்தார்கள் என்று பார்த்தோம். இப்போ உயிர்பலி எண்ணிக்கை என்பது உயிரிழந்தோர் எண்ணிக்கை 20ஆக உயர்ந்திருக்கிறது என்கிற அதிர்ச்சி தகவல் வந்திருக்கிறது. மயக்கமடைந்தவர்கள் இன்னும் மருத்துவமனைக்கு அடுத்தடுத்து அழைத்து செல்லப்படுறாங்க. அடுத்தடுத்து ஆம்புலன்ஸ் வாகனங்கள் அங்கிருந்து விரைந்து கொண்டிருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. நம்மோடு பாஜகவினுடைய தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயண் திருப்பதி இணைந்திருக்கிறார். சார், கரூரில் இப்படி விஜயனுடைய பரப்புரையில் ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறது. விஜய் பேசுகின்ற பொழுதே காவல்துறை பாதுகாப்பில் இருக்காங்களா, அச்சப்படாமல் பணியாற்றுங்க, பாரபட்சம் இல்லாமல் பணியாற்றுங்க, இன்னும் 6 மாதத்தில் ஆட்சி மாறிடும், எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுங்க, மக்கள் தான் எஜமானர்கள் என்று காவல்துறையை பார்த்து விஜய் பேசியதையும் இந்த கூட்டத்தில் பேசினார். இன்றைக்கு நெரிசல் காரணமாக 20 பேர் வரை தற்போது உயிரிழந்திருக்கிறார்கள் என்று தற்போது வரை தகவல் கிடைத்திருக்கிறது. உங்கள் கருத்து என்ன? இல்ல, திரு விஜய் அவர்களுடைய மாநாடுகளை பொறுத்தவரையில, கூட்டங்களை பொறுத்தவரையில நாம தொடர்ந்து சொல்லி வந்திருக்கிறோம். விஜய் அவர்கள் பவுன்சர்களை தன்னுடைய பாதுகாப்புக்கு வைத்துக் கொள்கிறாரே தவிர மக்களுடைய பாதுகாப்பு என்ன, அவருடைய தொண்டர்கள் அல்லது ரசிகர்களுக்கான பாதுகாப்பு என்ன என்பதை கவனிக்க தவறிவிட்டார்கள் என்பதை நாம் தொடர்ந்து சொல்லிதான் வருகிறோம். காவல்துறையை பொறுத்தவரையில சற்று கவனமாக இருந்திருக்க வேண்டும் என்று சொல்வது சரியானதாக இருந்தாலும் கூட அந்த காவல்துறையினுடைய வழிகாட்டுதல்களையும் இவர்கள் முறையாக செயல்படுத்தினார்களா என்பதை நாம் பார்க்க வேண்டும். இது போன்ற ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் வேறு எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் இது போன்று நடந்ததில்லை எனும் பொழுது இவர்கள் எங்கோ இதை தவறாக கையாண்டிருக்கிறார்கள் என்பதுதான் என்னுடைய முதல் கட்டமாக நான் முகாந்திரமாக நான் பார்க்கிறேன். இதில் காவல்துறை தவறு செய்திருந்தால் அது உறுதியாக கண்டிக்கத்தக்கதுதான். ஆனாலும் நிகழ்ச்சி நாம் தான் ஏற்பாடு செய்கிறோம் என்கிற அடிப்படையில் கவனத்துடன் செயல்பட்டிருக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் அந்தந்த கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு இருக்கிறது. குறிப்பாக விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. சற்றே கவனமாக அவர் ஒவ்வொரு முறையும் நாம் இதை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இது போன்ற சம்பவங்களை ஊடகங்கள் வெளிச்சம் போட்டு காட்டிக் கொண்டுதான் இருக்கின்றன. விஜய் அவர்கள் அப்படி பேசியிருந்தாலும் கூட தனக்காக பவுன்சர்களை நியமித்துக் கொள்கிற அந்த அக்கறை அந்த மக்கள் தொண்டர்கள் அங்கே வரும் பொழுது, அவருடைய ரசிகர்கள் வரும் பொழுது அதை முறையாக அவர்கள் கையாண்டார்களா என்பதை நாம் பார்க்க வேண்டியது மிக மிக அவசியம். அதனால இது போக போக தெரியும். ஆனால் நடந்திருப்பது துரதிருஷ்டவசமானது, மிகுந்த வருத்தத்திற்குரியது. விஜய் அவர்கள் இதற்கான முழு பொறுப்பையும் ஏற்றுக்கொண்டு இனி வருங்காலத்தில் அவர் செயல்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஒரு விருப்பமாக இருக்கிறது. நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.